ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு. இப்போ வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் நீர் சத்து குறைஞ்சா நிறைய பிரச்சனைகள் வருது, அதனால் தண்ணி குறையாமல் பார்த்துங்கன்னு சொல்லி இப்போ டாக்டர்லாம் யூடியூப்பில் நிறையா வைக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஃபிஷ் மார்க்கெட்டு, ஹோல்சேல் மார்க்கெட்டு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு போகிறதுக்கு ஒரு 150 ரூபா, வரத்துக்கு 150 ரூபா, 300 ரூபா ஆகும்னு வச்சுங்க. அந்த டிஸ்டன்ஸில் உள்ள ஒரு மார்க்கெட்டுக்கு போகலான்னு டிசைட் பண்ணி ஆட்டோ புக் பண்ணிவிட்டு போனேன். போனோடனே என்னாச்சுன்னா, ஃபஸ்ட் டைம் நான் அங்கே போகிறேன். போனோடனே நான் ஒண்டியாக தனியாக வர போகிறேன். அதனால் இப்போ அந்த ஆட்டோக்காரர்கிட்ட சொன்னேன், எனக்கு வந்து கரெக்டாக அந்த ஸ்பாட்டில் இறக்கி விட்ருப்பா, ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன்னா. அந்த பையெல்லாம் நல்லா இறக்கி விட்டாப்புல. உள்ளே போகிறதுக்கு வழி கிடையாது, ஏன்னா அந்தளவுக்கு டிராஃபிக் இருக்குது. அந்த ஒர்க்கிங் டேலேயே அவ்வளோ டிராஃபிக் இருக்குது, ஹாலிடேஸ்லாம் எவ்வளோ கூட்டிருக்குன்னு தெரியல. டூ மச் ஹெவி டிராஃபிக்கு. அது நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குல்ல, வண்டியெல்லாம் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. உள்ளே போனால் ஒரு 2 மில்லியன் கிலோமீட்டர் சுற்றளவில் நிறைய பேர் ரோட்டில் கடைகள் எல்லாம் நிறைய வெரைட்டிஸு, ப்ரானு, ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து இது நண்டு கிண்டு எல்லா ஐட்டமும் வச்சு விற்றுட்ருக்காங்க. பார்க்குறதுக்கு இவ்வளோ பெரிய கடைகள் இங்கே இருக்குதுன்னு ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்தது. அது வேடிக்கை பார்த்துட்டு மொத்தமாக ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தேன். முடிச்சுட்டு வந்தோடனே என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணணும் இல்லையா, அதுக்கு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது. அங்கே எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணிக்கலான்னு எடுத்துகிட்டு போனேன். ஒரு வயசான லேடி நிறைய பேர் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிலோவுக்கு வந்து 30 ரூபா, 50 ரூபா, சின்ன மீனாக இருந்தால் 50 ரூபா, பெரிய மீனாக இருந்தால் 30 ரூபான்னு ஏதோ சொல்லி அந்த லேடி கேட்டாங்க. சரி, என்ன கேட்டாலும் கொடுத்துட்ற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா நம்மளால க்ளீன் பண்ண முடியாது இல்லையா. நல்லா சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு செவுரு மாதிரி இருந்தது, அதில் உட்காந்தேன். இதெல்லாம் நான் மீனெல்லாம் வாங்கிக்கிட்டு நான் வீட்டை விட்டு 7 o'clock கிளம்புனா, இவனெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த செவரில் உட்காரும்போது கிட்டத்தட்ட ஒரு 8:30 ஆயிடுச்சு. 8:30 உட்காந்தோடனே, இங்கே 6 மணிக்கெலாம் அந்த சம்மரில் வெயில் அடிக்க 8:30க்கு எப்படி இருக்கும் பாருங்கள் வெயில், பொட்டா காடு. அதில் எல்லாம் உட்காந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் வியாபாரம் கிடுகிடு நடந்துகிட்டு இருக்குது, எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. வெயிலே லேடிஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஜென்ஸு லேடிஸ் எல்லாம். அவங்க ஒரு நாள் பூரா ஒரு 12 1 வரைக்கும் அந்த வெயில் தான் உட்காந்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அது புதுசு, வெயிலில் உட்கார்றது. வீட்டிலேருந்து வரும்போது ஃபிஷ் வாங்கிட்டு வரதுக்கு ஒரு பை, ஹேண்ட்பேக், அவ்வளோதான். தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போகல. ஆக்சுவலாக எனக்கு தாட்டும் வரல. அது எங்கே போனாலும் தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். இது மார்னிங் நான் எங்கேயும் வெளில போனது இல்லைங்கிறனால எனக்கு அந்த ஐடியா வரல. நான் தண்ணி எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டேன். உட்காந்தோடனே நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிது பாருங்கள், சுல்லுன்னு. ஒரு 10 நிமிஷத்துலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு பாடியில் வாட்டர் குறைஞ்சிடுச்சுன்ற. எனக்கு கொஞ்சம் ஏற்கனவே தலை சுற்றல் இருக்கிறனால கொஞ்சம் டீஹைட்ரேஷன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. சரி, இதுக்கு மேலே நம்ம உட்காந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிவிட்டு உடனே போய் பக்கத்தில் இருக்க கடையில் போய் இது வாங்கிட்டு வந்தேன். என்ன சொல்கிறது, வாட்டர் பாட்டில் கொடுமான்னு சொல்லிட்டு ஒரு 20 ரூபாய்க்கு. அதை எடுத்து பார்த்தா பிராண்டடே இல்லைங்க, ஏதோ ஒரு பேர், லோக்கல் பேரில் வச்சு ஒரு பிராண்ட் தண்ணி விற்றாங்க அந்த கடையில். வேறு வழி இல்லை, நம்ம தண்ணி குடிக்கணும்னா அது இப்போல்லாம் வந்து அந்த தண்ணி தான் வாங்கி தண்ணி சொல்லிகிட்டு இருக்க முடியாது. கொடுத்த தண்ணியை வாங்கி சத்தம் போடாமல் குடிச்சிட்டேன். ஒரு பாட்டில் ஃபுல்லாக குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு ஒரு 9:30 ஆச்சு. கிட்டத்தட்ட நான் 10 மணி வரைக்கும் அங்கே தான் இருந்தேன்னு வச்சு, 1.5 hours இருந்தது. என்ன எனக்கு முடி க்ளீன் பண்ணுறவங்க பண்ணிவிட்டு எனக்கு என்னோடய இது வந்து முடியறதுக்குள்ளே 10 மணி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 hours உட்காந்துருக்க மாதிரி ஆகிடுது. குடித்த தண்ணி 1/2 hourல ஆகிப்போச்சு. திருப்பியும் பார்த்திங்கன்னா தலை ஒரு மாதிரி ஆகுது, நாக்கெல்லாம் வறண்டு போயிடுது. சரி, ஏன்னா ஃபிஷ்ஷில் ஏந்திரிக்கவும் தெம்பு இல்லை. அப்புறம் ஒரு காலேஜ் பசங்க மாதிரி 2 பசங்க வந்தாங்க. அவங்க ஏதோ ஃபிஷ் வாங்க வந்தாங்க. பட் தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா, எனக்கு ஒரு பாட்டில் தண்ணி கொண்டாந்து கொடுங்க, வாங்கி கொடுக்க முடியுமான்னு. ஒரு பையன் சரி ஆண்டின்னு சொல்லிட்டு வாங்கியாந்து கொடுத்தாப்புல. அது ஒரு பாட்டில், 2 பாட்டில், 2 லிட்டர் பாட்டில் தண்ணி குடிச்சிருக்கான் அன்றைக்கி. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வந்து வெளியில் போகும்போது ஒரு 50 வயசு தாண்டினவங்க, இப்போ 45 வயசுலேயே வயசானவங்க மாதிரி தான் இப்போ நிறைய பேர் நடந்துக்கிறாங்க. 50 வயசு தாண்டினவங்களா இருந்தீங்க, 60 வயசு தாண்டினவங்களா இருந்தால் கம்பல்சரி நீங்கள் தண்ணி எந்த நேரம் போனாலும் இந்த சம்மரில் தண்ணி எடுத்துகிட்டு போக முடியலையா, என்ன மாதிரி மறந்துட்டீங்க அப்படின்னா, எந்த தண்ணி கிடச்சாலும் சரி பேசாமல் குடிச்சிருங்க. அதுக்கு பின்னாடி வர்றது வரட்டும், அதெல்லாம் அதிகமாக போனால் ஒரு லூஸ் மோஷன் ஆக போகுது, அவ்வளோதானே. பிராண்டட் இல்லாட்டியும் கொஞ்சம் பாட்டிலில் சீல் பண்ணி விற்கிறாங்கன்னா ஓரளவுக்கு நல்ல தண்ணியாக தான் இருக்கும், அவ்வளோ ஒன்றும் மோசமாக இருக்காது. நம்ம அந்த காலத்துலலாம் சின்ன பிள்ளைகளெலாம் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, சிதம்பரத்தில் லியானா தியேட்டரில் வந்து அந்த ஸ்டீல் ட்ரம்மில் வந்து குடிக்கிற தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணியை அதில் வந்து ஸ்டீல் ட்ரம்மில் ஒரு அலுமினியம்
டம்ளரை ஒன்று செயின் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். அந்த தண்ணியை வந்து க்யூவில் நின்றுட்டு நக்கி குடித்தாங்களா எச்சி பண்ணி குடித்தாங்களாலாம் நம்மளுக்கு தெரியாது. அதை எடுத்து குடிச்சிட்டு வர்ற காலம் அதெல்லாம். அப்போல்லாம் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிற பழக்கம்லாம் இப்போ தான் வந்து இதெல்லாம் புதுசு புதுசாக வந்திருக்கு. அப்போல்லாம் கிடையாது. எங்கே தண்ணி கிடைச்சாலும் குடிச்சிக்கிட்டு இருப்போம். அந்த தண்ணியெல்லாம் எப்படி குடித்தோன்னு இப்போ நினச்சா பயமாக இருக்குது. இப்போ தான் நம்ம ஹெல்த் கான்ஷியஸுங்கிறோம், அதுங்கிறோம், இதுங்கிறோம். அப்போல்லாம் ஒன்றும் தெரியாது. தெரியவே தெரியாது அந்த காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது. அப்போல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வந்து இந்த ட்ரெண்டு வந்ததுனால எல்லோரும் சேஃப்டியாக தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் ஒன்று என்னோடய அனுபவத்தில் நல்லா தெரிஞ்சு போச்சுங்க. வெளில போனால் தயவு தாட்சி என்னமே பார்க்காதீங்க. எடுத்துகிட்டு போனால் தண்ணி எடுத்துகிட்டு போனால் குடிங்க. இல்லாட்டி எந்த தண்ணி கிடைக்குதோ, எந்த பாட்டிலில் அடைச்சி வச்ச தண்ணி, அது எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, பெறாமல் வாங்கி குடிச்சிருங்க. இந்த 2 லிட்டர் பாட்டில் நான் தண்ணி குடிக்கலன்னு வச்சிங்க, நிச்சயமாக நான் மயக்கடிச்சு விழுந்திருப்பேன். திருப்பி நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்க மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும் என்னோடய ஹெல்த்து அப்படி ஆயிடுத்து. அப்புறம் அந்த 2 பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் வெளியில் கொஞ்சம் தூரம் நடந்து 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நடந்து வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்த பிறகு கொஞ்சம் கூட எனக்கு டயர்டு தெரியலைங்க. அங்கே இருக்கும்போது ஒரு மாதிரியே தான் இருந்தது வெயிலில் இருக்கிறனால. வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு ஒருமே டயர்டே தெரியல. கிட்டத்தட்ட 10 ஆயிடுத்து. வீட்டுக்கு வந்தப்புறம் வீட்டில் இருக்கவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்து, சட்னி அரைச்சி கொடுத்து, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்னோடய வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்மளுக்கு இவ்வளோ வில் பவரான்ட்டு. காரணம் தண்ணி மட்டும்தான், வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் இது என்னோடய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.